அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28/7/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, உயிருள்ளவரை உஷா பட நடிகை. உயிருள்ளவரை உஷா அப்படிங்கிறது வந்து டிஆர் படம். டிஆர் ராஜேந்திர படம் 1983 உள்ள படம். ஆக்ட்ரஸ் யாருன்னா நளினி செயின் கோபால். அது டிஆர். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே. ஆறு ட்ரிவர் வந்து நதின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஆறு கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? அசின் சூர்யா நடித்த நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்த படம் என்னன்னு கேட்காங்க. அப்படின்னா கஜினி. ஓகே, அப்போ 5 இடமிருந்து வளம் என்ன? 2வது இடத்துக்கு மேனி. தேகம் இல்லைன்னா உடல்னு சொல்லலாம். இங்கே தேகம் சொல்லலாம். நடு எழுத்துக்காக வந்துடுச்சு, அதனால் தேகம் அப்படிங்கன்னா மேனின்னு சொல்லலாம். ஓகே, 5 மேலேருந்து கீழே என்ன? எலெக்ஷன் தமிழில் சொல்லுங்கள். எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தடவை வரக்கூடிய ஜனநாயக திருவிழா தேர்தல். ஓகே, 9 இடமிருந்து வளம் என்ன? கேரளாவில் உள்ள நடனம். கேரளா நடனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதகளி. இங்கே நம்ம பரதநாட்டியம் சொல்கிறோம், அங்கே கதகளி. நிறைய குச்சிப்புடி இருக்குது, ஒடிசி இருக்குது இந்தியாவுக்குள்ள. ஓகே, 10வது கேள்வி எதுக்குமே லீன்னு மட்டும்தான் வந்திருக்கு. நம்பர் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலை. ஓகே, ஸோ அகெயின் 7 இடமிருந்து வளம் என்ன? ஏழுமலையானுடைய பெயர். திருப்பதி ஏழுமலையானுடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இதற்கு ஹிண்ட் வேணும்னா 7 கீழேருந்து மேலே பார்க்கணும். ஜவகல் டேஷ் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர். ஜவகல் ஸ்ரீநாத். பதில் என்ன? ஸ்ரீநாத். ஜவகல் ஸ்ரீநாத் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர். ஓகேங்களா, அசாதீன் டைமில் இருந்தவங்க ஜவகல் ஸ்ரீநாத். ஓகே, அப்போது ஏழுமலையான நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? ஸ்ரீ வந்தாச்சு. ஸ்ரீ வந்தாலே என்னென்னு சொல்லுவோம்? ஸ்ரீனிவாசன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா வேங்கடன். வடமொழியில் வேங்கடன்னு 5 எழுத்துக்காட்டாக இருக்கும். இல்லைன்னா பாலாஜி சொல்லியிருக்கலாம். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? 3வது எழுத்து வாக். செத்துழுதவன் வேறு பேர். செத்துழுதவன் வந்து திருநெல்வேலி இல்லை கன்னியாகுமரி சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வாழைப்பழம். செம்மையாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சொல்லுங்கள், அது பழம் செவ்வாழை. நம்ம சொல்லக்கூடிய செவ்வாழை பழம் தான் செத்துழுதவன் பழம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? 4 மேலேருந்து கீழே துறவரம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பச்சின்மை இல்லாமல் துறவு போகுது, இல்லைன்னா சந்நியாசம் போகுதுன்னு சொல்லலாம். இன்னும் இருக்கனால சந்நியாசம் கரெக்டாக இருக்கு இடத்து. ஓகே, 4 இடமிருந்து வளம் என்ன? மார்க்கெட்டை தமிழில் சொல்லுங்கள். மார்க்கெட் அப்படின்னா சந்தைன்னு சொல்லலாம், சரியான வார்த்தையாக இருக்கும். ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? தாத்தா பாட்டிகளிடம் கேட்டது. நம்ம தாத்தா பாட்டிகிட்டலாம் நைட் என்னன்னு சொல்லுவோம்? தாத்தா கதை சொல்லுங்கள், பாட்டி கதை சொல்லுங்கள். ஸோ நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கேட்டது கதைகள் தான், வேறு வேர்டு வர வாய்ப்பு இல்லை. 11 இடமிருந்து வளம் என்ன? களைப்பு, சோர்வு, டயர்ட்னஸ், அலுப்பு, இதெல்லாம் சொல்லணுன்னா 2வது எழுத்து யா இருக்குது. யா வந்தாலே என்னென்னு சொல்லுவோம்? ஆயாசம்னு சொல்லுவோம். ஆயாசம் அப்படிங்கிறது டயர்ட்னஸ். ஓகே, 8 மேலேருந்து கீழே என்ன? மூக்கில் தூசி சென்றால் வருவது. மூக்கில் தூசி போயிடுச்சுன்னா என்ன வரும்னா தும்மல் வந்துடும். பதில் என்ன? தும்மல்.
ஓகே, அப்போ 15 இடமந்து வளம் என்ன? இம்முக்கு எதில் இருக்குங்க. காதணி, காதில் அணியக்கூடியது என்னன்னு கேட்காங்க. கம்மல் இல்லைன்னா தோடு சொல்லியிருப்போம். 4 எடுத்து இம்மு இல்லை இருக்குது. 14 மேலேருந்து கீழே என்ன? மேலே 5 இருக்குது. முதுகனின் 7வது படை வீடாக சொல்லக்கூடிய வீடு. அறுபடை வீடு கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம் சொல்லிட்டேன், சுவாமிமலை. ஓகே, இங்கே வந்து வந்துக்கனால மருதமலை சொல்லலாம். 12ஆம் நூற்றாண்டுலேயே மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் மருதமலை சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக சென்னிமலை சொல்கிறாங்க. மருதமலை நாங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம், நியர்பை ஒரு 2 months பேக்கு. நல்ல கோயிலாக இருக்குது, மலை உச்சியில். கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ்லாம் இருக்குது. ஓகே, மருதமலை மாமணிய முருகையான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் வந்த இடம் தான். 19 கோயம்புத்தூர், நியர்பை கோயம்புத்தூர். 19 வலம் இருந்த இடம் என்ன? பொய், புனைவு செய்தி. பொய் இல்லைன்னா புனைவு செய்தி. பொய் அப்படி திருச்சி அனுப்பக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேர்லி சொல்லலாம் முடியாது. இங்கே தேக்கு. ஸோ வதந்தி. ஓகே, 21 வலமிருந்து இடம் என்ன? ஆசிரியர் எழுதும் செய்தி. ஆசிரியர் எழுதக்கூடிய செய்தி அப்படின்னா எடிட்டோரியல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது தலையங்கம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? தலையங்கம். அதாவது இந்த இன்னைக்குள்ள பேப்பர்ஸ் இருக்குன்னா இதுக்கு எடிட்டர் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். எடிட்டர் மெசேஜஸில் வந்து முதன்மை கட்டுரை, அரசியல், தத்துவம் அவங்க எழுதின விஷயம் இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம்னா தலையங்கம்னு சொல்லுவோம். ஓகே, 17 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை, 23 கீழேருந்து மேலே. ஒரு கிராமத்து பாடல் இசை வடிவம். ஒரு கிராமத்து பாடல் வகை இசை வடிவம் அப்படின்னா தெம்மாங்கு சொல்லலாம். ஸோ பதில் என்னென்னா தெம்மாங்கு. இதை வந்து தெம்மாங்குன்னா தென் கூட்டல் பாங்குன்னு எழுதலாம். அப்படின்னு எழுதுனீங்கன்னா சதன் சைடு இல்லைன்னா தென்பகுதி இல்லைன்னா தேன் போன்ற பாட்டு. பாங்குன்னா படிக்கக்கூடிய வடிவம். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்டைலு, பியூட்டி, எப்படி எந்த அழகு கொடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழகத்தை பற்றிய பாடல்கள், ஃபோக் சாங்கில் இதை வந்து சொல்லுவாங்க. இதை நான் சொல்லிட்டேன், இது கரெக்டான்னு பார்ப்போம். 20 வலமிருந்து இடம் என்ன? ஜில்லா. ஜில்லாக்கு வேற சொல்ல என்ன சொல்லலாம்? சரிங்க, ஜில்லான்னா அந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? தமிழில் மாவட்டம்னு சொல்லலாம். ஓகே, 22 கீழேருந்து மேலே இல்லை 18 மேலேருந்து கீழே. ஒரு இசைக்கருவி. நம்ம 2-3 நாளாக இசைக்கருவியில் 2வது எழுத்து இம்முன்னா தம்புவா பார்த்துட்டு இருக்கோம். தம்புவா தான் மேக்ஸிமம் வருது. ரீசன் என்னென்னா சுதி சேர்க்கக்கூடிய தந்தி வாத்தியம்னு நம்ம இதை சொல்கிறோம். இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 22 வலமிருந்து இடம் என்ன? சரத்குமாரின் மனைவி மற்றும் நடிகை. அவங்க மனைவியை வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாங்க நடிகைன்னு. அப்படின்னா ராதிகா. ஓகே, ஸோ 18 வலமிருந்து இடம் என்ன? 18 வலமிருந்து இடம். தானே? 21, 19, 18. ஆதரவு. அருள் கூர்ந்து, தயவு செய்து, ரிக்வெஸ்ட். ஓகே, தயவுன்னு எழுதுறேன். 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இதையும் கச்சுமத. கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். களவு கச்சுமத. இது வந்து பழமொழி. திருடுற எப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறந்து வரணும். அதாவது பொய் போட்டு எல்லாமே மறந்து வரணும், பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அடுத்தவங்க மனதை திருடுற கற்றுக்கிட்டு ஏமாத்ததை விட்டுறணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 17 வலமிருந்து இடம் என்ன? குள்ளமான, ஷார்ட்டாக இருக்கவங்கள என்னன்னு சொல்லுவாங்க?
குட்டையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். கூவுக்கு குட்டைன்னு எழுத 3 எழுத்து. ஓகே. 14 மேலேருந்து கீழே. பதில், ஆன்சர். ஆன்சர் வந்து விடைன்னு எழுதலாம். வினா விடைனா கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லுவோம்ல. ஓகே. அப்போ 13 இடமந்து வெள்ளமென. இதுதான் கடைசி கேள்வி. காது. காதுன்னா இயர், அதாவது செவின்னு சொல்லலாம். சரிங்களா? தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரை, குதிரை. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வேர்ட்ஸ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வேர்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.